ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நிறங்கள் 3 என்ற திரைவிமர்சனம் தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கதையை பற்றி சொல்கிறாங்க. 3 பேரோட கதையை பற்றி. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் நரேன். ரைட்டிங்காக அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சரத்குமார், ரஹ்மான், அதர்வா, அம்மு அபிராமி, ஜான் விஜய், சந்தனா பாரதி மற்றும் பலர். இப்போ இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து ஒரு பையன் வந்து ஸ்ரீன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதின்ற பொண்ணு டியூஷனுக்கு வந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு, விடிகாலில் வந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னு தேடுவான். ஸோ இப்போ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாதியார் காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பசங்களுக்கெல்லாம் ஹீரோ மாதிரியான ஒரு வாதியார், வாசந்த்ன்றவர். அவர் தான் ரஹ்மான். இப்போ இவர் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு டெடிகேட்டட் சாரை நினைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வெற்றின்றவர். அவரோட கதையை திருடிடுவாங்க. அவர் வந்து அந்த ஆதகத்தில் போதைப் பொருட்கள்லாம் இது பண்ணிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து காலையில் வந்து ஒரு பொண்ணை தேடின்னு போனேன் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தன் கிட்னாப் பண்ணதை பார்த்தா அப்படின்னு தேடின்னு போகிற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் அது ஷூட்டிங்கு அது மாதிரிலாம் இருக்கும். இந்த செல்வன்ற டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி பையனை வந்து சிறையில் வைப்பார். அவன் தப்பு பண்ணதுக்காக அதுக்கு காசும் வாங்குவார். ஒரு நேர்மை இல்லாத போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியோட அப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை திருட்டு போன கதைக்கு காரணம் வந்து உங்கள் அப்பா தான்ன்ற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த 3 பேரோட கதை வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்தக்காரே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த வசந்த் சாரோட பொண்ணா இருப்பாங்க. இந்த ஸ்ரீன்றது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லவராக இருப்பான். அது பார்த்தா காணாமல் போயிருக்காது. அது மாதிரியான நாட்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையில் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அதை வந்து திருண்ண கதையை வந்து டைரக்டர் கிட்ட போய் அந்த கேட்பாரு. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. சில சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரஹ்மானோட ஆக்டிங் வந்து அவ்வளோவா சொல்ல முடியல. பட் சரத்குமாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதர்வாவோட சில சீன்ஸ்லாம் வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இந்த 3 பேரோட கதையை மாறி வரும். 4 லீனியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித்ன்றவர் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தில் மியூசிக் அடுத்து சொல்லி ஆகணும். நிறைய இடத்துல நல்லா இருந்துச்சு. எட்யூட்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜான் விஜய் வந்து சில சீனே வந்தாலும் நல்லா நடிச்சிருந்தார். இது டைரக்டர் சில சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலே அவர் நடந்து கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்லியிருந்தா இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஸோ ரஹ்மானோட கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயம் சேர்க்குற மாதிரி அவர் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. சரத்குமாரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த போர்ஷன் மட்டும் அவரோட பேசுகிற ஸ்டைலு, சிரிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மற்றபடி வந்து இந்த திரைக்கதையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவர் ரொம்ப தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இது கதையை கேட்கும்போது நல்லா இருந்திருக்கும். இது ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பாக வந்தது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட நல்லா இருந்தது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து படத்தோடு பார்க்கும்போது ரொம்ப போரிங்காக இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. ஆனால் அது வந்து திரைக்கதையாக படமாக பார்க்கும்போது ரொம்ப வந்து கொஞ்சம் நீட்சி அடைஞ்சிருந்தது. ஸோ உலக அனுபவம் ரொம்ப இருக்குது இந்த டைரக்டருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் ரொம்ப அது எல்லாத்தையும் எடுத்து வந்து உட்கார வச்சு இந்த செர்பன்ஸ் எல்லாம் வர்றது, அதாவது ஆண் தேவதை வந்து அந்த அதர்வாக்கு வந்து சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப தமிழ் படத்தில் அது வந்து புதுமன்ற மாதிரி இல்லை. ரொம்ப கொஞ்சம் அன்யூஷுவலாகவும் போரிங்காகவும் வந்தது. ஸோ பார்த்துங்க சார். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து புரிஞ்சுங்க, பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.